EPFO மாத ஓய்வூதியம் 2026 அதிகரிக்க உள்ளதாகவும் 2026 புத்தாண்டில் மத்திய அரசு ஊழியர்களுக்கும் தனியார் துறை ஊழியர்களுக்கும் பலவித முக்கிய அறிவிப்புகள் வர வாய்ப்புள்ளது. குறிப்பாக தனியார் துறை ஊழியர்கள் EPS ஓய்வூதிய உயர்வு முதல் EPF ஊதிய உச்சவரம்பில் மாற்றம் வரை பலவித மாற்றங்களுக்காக நிறைய பேர் காத்திருக்காங்க. EPFO ஓய்வூதியர்களுக்கு 1000 ரூபாய் முதல் 7500 ரூபாய் வரைக்கும் மினிமம் பென்ஷன், அதாவது குறைந்தபட்ச ஓய்வூதியம் உயர்வு குறித்து முக்கிய தகவலையும் இப்ப நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்ப நான் பேசிட்டு இருக்கேன் பாத்தீங்களா, இது என்னோட ஓன் வாய்ஸ் தான், என்னோட ஓன் ஸ்கிரிப்ட் தான் அண்ட் என்னோட ஓன் எடிட்டிங் தான். இந்த வீடியோவோட தம்ப்நெயிலும் நான் தான் மேக் பண்ணியிருக்கேன் அண்ட் இந்த என்டையர் ஃபுல் வீடியோவும் நான் தான் மேக் பண்ணியிருக்கேன். அண்ட் கண்டென்ட் பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக் கண்டென்ட் தான், என்னோட ஸ்கிரிப்ட் தான். அண்ட் EPFO பற்றி பேசுறதுக்கான உரிமைகள் எல்லாருக்குமே இருக்கு. EPFO ஒரு பப்ளிக் நியூஸ் தான். ஸோ நமக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை மக்களுக்கு சொல்றதுக்கான எல்லா உரிமையும் நமக்கு இருக்கு. ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம சொன்னாதான் மக்களுக்கு தெரியும். EPFOல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அதை பத்தி தான் இந்த வீடியோல சொல்ல போறேன். ஸோ வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. EPFO அப்படின்னு சொல்லக்கூடிய தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் மூலமா தான் PF கணக்கு தொடங்கப்படுது. அந்த PF கணக்கில் ஊழியர் சார்பாகவும் அவர் வேலை செய்யக்கூடிய நிறுவனம் சார்பாகவும் மாதந்தோறும் பங்களிப்பு செய்யப்படுகிறது. EPFO இப்போ பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துட்டு இருக்காங்க. அதாவது 5 மடங்கு அதிக பணம் அப்படின்ற மாதிரியும் சில நடவடிக்கைகள் சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 50% ஓய்வூதியம் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரியும் சில அறிவிப்புகள் அப்படின்றது வெளியாகி இருக்கு. ஸோ இதை பற்றி ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, தனியார் நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் பணி ஓய்வு பெறும்போது அவர்களுக்கு நிதி பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் EPF அமைப்பு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துட்டு இருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஓய்வு பெறக்கூடிய ஊழியர்களுக்கு வழங்கக்கூடிய ஓய்வூதிய தொகை அப்படிங்கிறது ஒவ்வொரு ஓய்வூதியர்களுக்குமே ஒரு முக்கியமான ஒன்று தாங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓய்வூதிய தொகையை நம்பி தான் இருக்காங்க. EPFOல யாரெல்லாம் PF கணக்கு வச்சிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் EPS எனப்படும் ஓய்வூதிய திட்டம் அப்படிங்கிறது செயல்படுத்தப்படுகிறது. இதுல குறைந்தபட்ச மாதாந்திர ஓய்வூதிய தொகையாக எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னா 1000 ரூபாய் வழங்கப்பட்டு இருக்கு. பல ஆண்டுகளாக இந்த குறைந்தபட்ச தொகை என்பது மாற்றப்படாமலேயே இருக்கிறது. யார் யாருக்கெல்லாம் குறைந்தபட்ச ஓய்வூதியம் 1000 ரூபாய் கிடைக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதை தாண்டி நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா குறைந்தபட்ச ஓய்வூதிய தொகையை என்னைக்கு உயர்த்துவாங்க, என்னைக்கு இந்த தொகை உயர்த்தப்படும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இதுல எந்த ஒரு சேஞ்சுமே ஏற்படாம தான் இருக்கு. விலைவாசி உயர்வு, வாழ்க்கை செலவினங்கள் இந்த மாதிரி பல மடங்கு அதிகரித்துட்டே இருக்கு. செலவுகள் அப்படிங்கிறது அதிகரிச்சுட்டே தான் இருக்கு. ஸோ இதன் காரணமாக தற்போது வழங்கப்படக்கூடிய இந்த ஓய்வூதிய தொகை தங்களுக்கு போதுமானதாக இல்லை அப்படின்னும் ஓய்வூதியர்கள் தெரிவிக்கிறாங்க. அடிப்படை தேவைகளை கூட இதன் மூலம் நிவர்த்தி செய்து கொள்ள முடியாது எனவும் பல்வேறு ஓய்வூதியதாரர்களும் தொடர்ச்சியா தங்களோட கவலைகளை தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க. தற்போது வழங்கப்படக்கூடிய இந்த குறைந்தபட்ச மாதாந்திர ஓய்வூதிய தொகையாகிய 1000 ரூபாயை 5000 ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்று அரசு ஆலோசனை செய்து வருவதாகவும் தகவல்கள் அப்படிங்கிறது வெளியாகி இருக்குங்க. பல்வேறு தொழிலாளர் யூனியன்களும் ஓய்வூதியதாரர்களுக்கான கூட்டமைப்பும் தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்து வந்த நிலையில் அரசு இதை பற்றி ஆலோசனை நடத்தி வருவதாகவும் சில தகவல்கள் வெளியாகி இருக்கு. எனவே விரைவில் அரசு பென்ஷனை உயர்த்த ஒப்புதல் அளிக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அடுத்ததான் ஓய்வூதியர்களுக்கு 50,000 ரூபாய் அப்படின்ற மாதிரியும் தகவல்கள் அப்படின்றது வெளியாகி இருக்கு.
ஓய்வூதியர் இருந்தால் குடும்ப பாதுகாப்பு நிதி அப்படின்னு சொல்வாங்க. இதன் கீழ் வழங்கும் அதிகாரத்தை ஓய்வூதியம் பெற்று வழங்கும் அலுவலகத்திற்கு ஓய்வூதியதாரர்கள் இறக்க நேரிட்டால் அவர்களுடைய குடும்பத்துக்கு உடனடியா நிதி உதவி அப்படின்றது அரசு வழங்க போறாங்க. அவங்களோட குடும்பத்துக்கு ரூபாய் 50,000 வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது FSF அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேமிலி செக்யூரிட்டி ஃபண்ட். இந்த திட்டத்தின் மூலமாக தான் வழங்கப்படுது ஒவ்வொரு குடும்பத்துக்கும். இதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா மாதம் மாதம் ஒவ்வொரு ஓய்வூதியதாரர்களிடமிருந்தும் ரூபாய் 150 பங்களிப்பாக ஓய்வூதியத்திலிருந்து பிடித்தம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழக அரசு பார்த்தீங்க அப்படின்னா ஓய்வூதியதாரர்களோட நீண்ட நாள் கோரிக்கை ஏற்றுக்கொண்டு அதை கருத்தில் கொண்டு அதை நிறைவேற்றவும் செஞ்சிருக்காங்க. ஸோ இதன் கீழ் தான் புதிய அரசாணை வெளியிட்டிருக்காங்க. GO 267 படி இனி அலைச்சல்கள் எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.